முதலாவது எங்களுடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் நாராயணராஜா கூறியது போன்று எங்களுடைய நிறுவனர் அடிக்கடி இந்த தலைப்பை பார்த்த உடனேயே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனெனில் நாடு நம் வீடுங்கிறத எங்களுக்கு காலேஜ் துவங்கினதுலேருந்தே அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். இப்ப அவர் கொடுத்தது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த கல்லூரி அவர்களுடைய இன்றும் எனக்கு நினைவிருக்கிறது. திரு கணேசன் அவர்கள் படிக்கும் காலங்களிலே ஒரு பெரிய ஆளுமை தன்மையுடையவர். முதல் ஆண்டு மட்டும் அவர் நான் அதிகமான பழக்கம். 2வது ஆண்டு என்னுடைய துறையை நான் மாறிவிட்டதால் எனக்கு அதிகமாக அவரோடு பரிச்சயம் இல்லை. இருப்பினும் அவர் என்னிடம் சில கேள்விகள் கேட்பார். சில சமயங்களில் கோவப்படுவார். ஏன்னா அந்த சமுதாய பிரச்சனைகளை பற்றி எங்களோடு பேசும் பொழுது நமது கல்லூரி என்னுடைய முக்கியத்துவம் என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்லாம் என்ற கேள்வி கேட்பார். அப்போ அவருடைய அந்த வேகம், சில சமயங்கள் அந்த கோபம் மிகவும் ஒரு நியாயமான ஒரு கோபம். நமது ரங்கசாமி சார் அவர்கள் கூறியபடி மாணவர்களும் எங்களுக்கு நிறைய காரியங்களை உணர்த்தி இருக்கிறார்கள். ஆகவே இந்த கல்லூரி மாணவர் ஆசிரியர் என்று பிரித்து பார்க்காமல் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயமாக இருக்கலாம். அதை தொடர்ந்து அவர் சென்று சேர்ந்த இடம் மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த மக்கள் கண்காணிப்பகம், அதாவது பீப்புள்ஸ் வாட்ச். அது உண்மையிலேயே என்னுடைய நமது கல்லூரியின் சார்பாக அந்த நிறுவனத்திற்கு எனது பாராட்டுகள். திரு ஹென்றி சொன்னது போன்று அந்த 3 ஆண்டுகள் இங்கு 2 ஆண்டுகள் இங்கு படித்தாலும் அவர்களை மெருகேற்றியது, அவர்களை சிலைவமாக வடிவமைத்தது இந்த அந்த பீப்புள்ஸ் வாட்ச் என்றுதான் நான் கூற முடியும். ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துடலாம். ரொம்ப மிகவும் அருமையான மாணவரை அழகாக வடிவமைத்திருக்கிறார்கள். ஃபீல் அப்படிங்கிறப்போ ரெவரண்ட் ஒய் டேவிட் ஐயாவை நான் நினைக்கிறேன், அந்த குடும்பத்தையும் நினைக்கிறேன். ஏனெனில் அவர்கள் மிக முக்கியமான ஒரு பங்கு. எல்லாருக்கும் அவர்கள் பாரபட்சமே இல்லாமல் அனைவருக்கும் அவர்கள் மிகவும் ஒரு நல்ல உயர்வை தந்திருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த புத்தகத்தில் அவர் கூறியது அது மட்டுமல்ல, கணேசனுடைய பயோடேட்டாவை நான் பார்க்கும்பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நான் அவர்கிட்ட தனியாவே கேட்டேன், உங்களுக்கு எல்லாமே எனக்கு அனுப்புங்க அப்படின்னு. பார்த்தா அவ்வளவு விஷயங்கள் அவர் மிகவும் ஒரு அவருடைய ஒவ்வொரு படைப்புகளையும் பார்க்கும் பொழுது, அந்த ஒவ்வொருடைய ஆர்டிகிள்ஸ் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அவர் மிகவும் அமைதியாக இத்தகைய ஒரு தீவிரமான ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஒரு பெருமையாகவும் இருக்கிறது. ஐயா கூறியதுபடி ஈன்ற பொழுதில் பெரிதவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதுபோன்று நமது திரு கணேசன், ராஜசேகர் அவரும் பேசும் பொழுது மிகவும் ஒரு பெருமையாக இருந்தது. அனைத்து காரியங்களையும் இந்த மாணவர்கள் தங்களுடைய உள்ளே அடக்கி இந்த ஒரு பெரிய சமுதாயத்திற்கு ஒரு பெரிய பெருமை தேடி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே எங்கள் கல்லூரிக்கு மிகவும் பெருமையான ஒரு விஷயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதை தொடர்ந்து ஒரே ஒரு வரியை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். அதுல அந்த புத்தகத்துல கோத்தாரி கமிஷன் அறிக்கையில அமரத்துவ வரி என்று ஒரு வரி குறிப்பிட்டுள்ளார்கள். ஒரு தேசத்தின் தலைவிதி அதன் வகுப்பறையில் பார்க்கப்படுகிறது. இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வாக்கியம் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். ஏனெனில் அந்த மாடல் ஸ்கூலை பத்தி அவர் பேசும் பொழுதும் சரி, கணேசனுடைய அந்த பள்ளிக்காக குழந்தைகளுக்காக அவர் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் பார்க்கும் பொழுது இதனுடைய உண்மைத்துவத்தை என்னால் உணர முடிகிறது. இந்த பள்ளிகளிலே மாணவர்களுக்கிடையிலே குழந்தைகளுக்கும் அவர் எடுத்துக்கொள்ளுகிற அந்த முயற்சி மிகவும் ஒரு பாராட்டு மட்டுமல்ல, இது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். அதை தொடர்ந்து கவுன்சிலிங் அப்படின்னா குடும்பங்களை இணைத்தல், குடும்பங்களில் உள்ள பிரச்சனைகளை நாங்கள் சந்திப்பது ஒவ்வொரு நாளும் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மருத்துவமனையோடு தான் எனக்கு அதிகமாக நேரங்கள் இருக்கும். இப்பொழுது நான் பார்க்கும் பொழுது அந்த குடும்பம் இன்று எங்களுடைய கண் முன்னால் நாங்கள் எதிர்பார்த்த அந்த குடும்ப உறவுகள் இன்னைக்கு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த உறவுகளை அவர் எடுத்து சென்ற விதம் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த 25 ஆண்டுகள் அந்த திருமண தம்பதிகளை வாழ்த்துவதில் எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. அந்த குடும்பத்தினுடைய குழந்தைகள் நாங்கள் மிகவும் எங்களுடைய பிளஸிங்ஸ் எப்பொழுதுமே அந்த குழந்தைகளுக்கும் அந்த குடும்பத்தினருக்கும் இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக எனக்கு மிகவும் நன்றி. கணேசன், வேற ஏதாவது ஒரு மீட்டிங்ல நிறைய உங்களை விஷயங்களை பத்தி நான் பேச விரும்புகிறேன். இப்பொழுது மிகவும் நேரம் கடந்து விட்டதால் இதோடு நான் என்னுடைய வாழ்த்துறைகளை முடித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகளை, நீங்க உங்களுடைய மனைவியும் வந்தால் அவர்களையும் நான் கௌரவிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ.